பரவலாக காணப்படும் ஒரு வெப்பமான பகல், ஒரு காகம் வானில் பறந்து செல்கிறது. காகம் தனக்குள், ஓம், என் குரல் வறண்டு போகிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. எங்கேயாவது குடிக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்குமா? காகம் சுற்றி சுற்றி பார்க்கிறது. ஆனால் எங்கும் தண்ணீர் இல்லை. அது அசராமலே பறந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று அது ஒரு குடத்தை பார்த்தது. காகம் மகிழ்ச்சியுடன், அம்மா, நான் மீண்டும் உயிரோடு இருக்கப் போகிறேன். இந்த குடத்தில் தண்ணீர் இருக்கிறது. காகம் குடத்தின் அருகில் இறங்கியது. அதனுள் தண்ணீர் இருப்பதை பார்த்து மகிழ்ந்தது. ஆனால் காகம் கவலையுடன், அட, இந்த குடத்தின் வாய் மிகவும் குறுகியது. என் அலகால் உள்ளே சென்று தண்ணீரை பருக முடியாது. காகம் சற்று சிந்தித்தது. அதை விட்டு போகலாமா? இல்லை, தாகம் தாங்க முடியவில்லை. காகம் புத்திசாலித்தனமாக யோசிக்க தொடங்கியது. அது அருகில் கிடந்த சிறிய கற்களை கவனித்தது. காகம், ஆஹா, இதுதான் தீர்வு. நான் இந்த கற்களை குடத்தில் போட்டால் தண்ணீர் மேலே வரலாம். காகம் உடனே 1, 2, 3 அது தொடர்ந்து சிறிய கற்களை தூக்கி குடத்தில் போட்டது. தண்ணீர் மெதுவாக மேலே எழுந்தது. கடந்த சில நிமிடங்களில் தண்ணீர் குடத்தின் வாய்க்கு அருகில் வந்தது. காகம் மகிழ்ச்சியுடன், வெற்றி, நான் வெற்றி பெற்றேன். இனி தாகம் தீரும். காகம் குடத்திலிருந்து தண்ணீரை பருகியது. அதன் தாகம் தீர்ந்தது. திருப்தியுடன் அது மீண்டும் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. கதை முடிவு தேவை உருவாக்கும் புதிய வழிகளை புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம்.